என்னம்மா சந்தோஷமா வர? மா இன்னைக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் பேப்பர் கொடுத்துட்டாங்கம்மா. நான் செகண்ட் ரேங்க்மா. அப்படியா? என் செல்லம். அடுத்து வர ஆனுவல் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்துருவேம்மா. அப்படியா? என் செல்லம். இப்படியே நீ படிச்சு பெரிய ஆளா வந்துடணும், சரியா? நான் நல்லா படிப்பேம்மா. படிச்சு நிறைய காசு சம்பாதிப்பேம்மா. அப்புறம் நீ நைட் வேலைக்கு போகாம என் கூடயே வீட்டில் இருந்துருமா. சரிம்மா, உன் கூடவே இருந்துடுறேன். நீ மிச்சர் சாப்பிட்டுட்டு அம்மா டீ வாங்கிட்டு வரேன். அகிலா கண்ணு, மிக்சர் சாப்பிடுறியா? பாட்டி நான் செகண்ட் ரேங்க் எடுத்துட்டேன். ஏ ராசாத்தி சமத்தாச்சே. பாட்டி இந்தாங்க மிச்சர். நீ சாப்பிடுமா? இந்தாங்க வாங்கிக்கோ சொல்லும். பாட்டி. சரி. இந்தாம்மா சாமிக்கு பூ. சரிம்மா. பாய் பாட்டி. பாய். வரம்மா. சரிம்மா. பாய் பாட்டி. பாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாருமா, தேசிய கொடிக்கு கலர் பண்ணியிருக்கேன். அழகா இருக்குமா? வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? மேம் இன்னைக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கேட்டாங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்மா. அம்மா இன்னைக்கு வேலைக்கு போகிறேன்ல, கண்டிப்பாக ஃபீஸோட வந்துடுறேன். நாளைக்குள்ளே பணத்தை கட்டிடலாம், சரியா? சரி. சாப்பாடு இருக்கு, சாப்பிட்ருங்க. பத்திரமா இருக்கணும். எவ்வளோ? 2000 கொடுங்க. 2000? அவ்வளோலாம் இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் கொடுங்க. 500 வேணா வா. 1000 ரூபாய் வச்சு கொடுங்க. என்னம்மா அகிலா என்ன தூங்குறாளா? ஆமாம்மா, நான் எழுப்புனேன். அம்மா வரட்டோன்னு சொல்லிட்டா. அப்படியா? அகிலா, அம்மா வந்துட்டேன். எந்திரிமா, ஸ்கூல் போனோம்ல. அம்மா வரமா? சரிம்மா.
அம்மா என்னம்மா உதட்டுல காயம்? போன தடவை மாதிரி உங்க ஆபீஸ்ல இடிச்சுக்கிட்டியாம்மா? ஆமாம்மா, கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியாம்மா? இனிமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேம்மா. ஃபீஸ் கட்ட பணம் வாங்கிட்டு வந்தியாம்மா? நாளைக்கு கண்டிப்பாக கட்டிடலாமா? அம்மா எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டாங்கம்மா, நான் மட்டும்தான் கட்டல. மேம் என்னை திட்டி வெள்ளனிக்கு வச்சிருவாங்கம்மா. நாளைக்கு கட்டிடலாம் சொல்லும். போமா, நேத்தும் இப்படிதான் சொன்னேன். நாளைக்கு கண்டிப்பாக ஃபீஸ் கட்டிடுறேன். அண்ணே, ஆட்டோ காசு அடுத்த மாதம் சேர்த்து தரேன். சரிம்மா. அகிலா, என்னாச்சுமா? ஏன் அழற? என்னாச்சு? ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி சிட்டி வெள்ளனிக்கு வச்சிட்டாங்கம்மா. உன்னை ஸ்கூலுக்கு வர சொன்னாங்கம்மா. ஏம்மா, நாங்கள் என்ன மல்லிகை கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், இல்லை சிட் பண்ணி வச்சு நடத்துகிறோமா? இன்றைக்கி நாளைக்குன்னு கடன் சொல்ல. ஏதோ உங்கள் குழந்தை டேலண்டாக இருக்குன்னு கீதா மிஸ் ரெக்கமெண்ட் பண்ணதுனால ஸ்கூலில் சேர்த்தோம். இன்னும் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறீங்க. போன தடவையும் இப்படி தான் பண்ணீங்க. காசு இருக்கிறவங்களுக்கு தான்மா கான்வென்ட் ஸ்கூலு, காசு இல்லாதவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே போக வேண்டியதானே நம்ம உசுரை எடுத்துக்கிட்டு. சார், நாளைக்கு எப்படியாவது ஃபீஸ் கட்டிடுறேன் சார். நாளைக்கு கட்டலைன்னா நாளைக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. சார் கிளம்புமா. பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தால் பார்த்தாது. கிளம்புமா. சார் ப்ளீஸ் சார். போமா போமா. ஏழைன்னு பாவப்பட்டாவே இளவு தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் பூரா ஒழுங்காக சொல்லி கொடுத்தா நாங்கள் ஏன் உங்ககிட்ட வரப்போகிறோம்? இன்னைக்கு ஆரம்ப பள்ளிக்கூடம் பூரா ஆள் இல்லாத பள்ளிக்கூடமாக தான் இருக்குது. கவர்மெண்ட் டீச்சரோட பிள்ளைங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையா படிக்கிறாங்க? கான்வென்ட் ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க. கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற அவங்களுக்கு கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லாதப்போ நாங்கள் எங்கே போய் முட்டிக்கிறது? சம்பளம் பத்தலை, சலுகை பத்தலைன்னு நடு ரோட்டுக்கு வந்து போராடுறவங்க தான் வேலை பார்க்குற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கட்டட வசதி இல்லை, கக்கூஸ் வசதி இல்லைன்னு போராடி இருப்பாங்களா? இல்லை கவலை தான் பட்டிருப்பாங்களா? ஆர்டர் போடுற அமைச்சர் பிள்ளைங்க, அதிகாரி பிள்ளைங்க, கலெக்டர் பிள்ளைங்கன்னு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற எல்லாரோட பிள்ளைங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு ஒரு சட்டம் வரணும். அப்படி சட்டம் வந்துட்டா கவர்மெண்ட் ஸ்கூல் பூரா கான்வென்ட் ஸ்கூலாக மாறிடும். பல கான்வென்ட் ஸ்கூல் எல்லாம் கல்யாண மண்டபமாக மாறிடும். கல்வி மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அம்மா, இன்னைக்கு ஃபீஸ் கட்ட முடியாதா? இன்னைக்கு கட்ட முடியாதுன்னா நாளைக்கு ஸ்கூல் போக முடியாதும்மா. அம்மா மேலே சத்தியமாக இன்னைக்கு ஃபீஸ் கட்டிடுறேன்னு. போமா, தினம் தினம் இப்படி தான் சொல்ல. இந்நேரம் அப்பா இருந்திருந்தா ஃபீஸ் கட்டியிருப்பார்ல. ரெடியா? ரெடிண்ணே. நான் சொன்ன கஸ்டமர் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. உன்னை பத்தி சொல்லியிருக்கேன். உன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட ஃபுல் அமௌண்ட் தரேன் சொல்லிட்டாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நேற்று சொன்ன வீடு தான். அவர் நைட்டு ஊருக்கு போறனால நீ போயிரு. உன்னை ஈவினிங் 5-6 மணிக்குள்ள விட்டுருவாரு. சரியா? ரொம்ப நன்றிண்ணே. பணம் ரெடியாக இருக்கான்.
ஃபீஸ் கட்டிடலான்னு சரியா? ஐ, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிடலாம். ஃபீஸ் கட்டிட்டு அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். நைட்டு உங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறேன் சரியா? ஐ, கதையா? என் செல்லம்மா. இனிமே அம்மா நைட் வேலைக்கு போக மாட்டேன், உங்க கூடயே தான் இருப்பேன். நைட் பூரா என் கூட தான் இருப்பியா? ஆமாமா. நைட் வேலைக்கு போலனா ஃபீஸ் கட்ட பண்ணும். வண்டி கடையில இட்லி பூரி பொங்கல்லாம் போட்டு விற்பாங்கல்ல, அது மாதிரி அம்மா விற்க போறேன். அப்ப டெய்லி தோசை பூரி எல்லாம் திங்கலாமா? ஆமாமா. சரி, அம்மா நைட்டு வரும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வர? கலரிங் புக், கலர் பென்சில், ரஃப் நோட், டிராயிங் நோட், அதுக்கப்புறம் திங்கிறதுக்கு நிறைய வாங்கிட்டு வாங்க. என் செல்லத்துக்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன் சரியா? சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. வா வா. பாட்டி, இனிமேல் நான் உங்க வீட்டுக்கு படுக்க வர மாட்டேனே. அம்மா நைட்டு வீட்டுக்கு வந்துருவாங்களே, எனக்கு கதை சொல்லுவாங்களே, நீயும் எங்க கூட வந்து படுத்துக்க பாட்டி. ஆ, என் செல்லம், இனிமே உனக்கு நல்ல காலம். ஆ, அம்மா சாயந்தரம் வந்துருவாம்மா. நாளைக்கு கடைக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு சரிம்மா. வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கே கடை போட்டுடுவோம். ஆ சரிம்மா. சரி, வாங்க போலாம். கவுன்சிலர் வண்டி கடைக்கு சரிட்டாரா? ஆ, மெயின் ரோட்ல போட்டுக்க சொல்லிட்டாங்கம்மா. சரிம்மா. பாய் பாட்டி. பாய். நைட்டு பாட்டி வீட்டுக்கு படுக்க போவேனா, அம்மா வந்துடுறேன். ம், சரிம்மா. ஆட்டோ வருது, பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும். ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணணும் சரியா? சரிம்மா. பாய். பாய்மா. பாய். பாய். பார்த்து போகணும். பாய். பாய். அம்மா, 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 அம்மா. என்னம்மா, இன்னும் அம்மா வரலையா? சரி வா, நம்ம வீட்டுக்கு போவோம். நான் வரல பாட்டி, அம்மா வந்துருவாங்க. சரி, நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், இரு, அம்மா வந்துடும். என் பொண்ணு எனக்காக காத்துட்டு இருப்பா, விட்டுருங்க. ஃபீஸ் கட்ட போகிறேன். வலிக்குது சார். பாட்டு எப்படி? செம பீசு மாப்பிள்ள. என்ன நல்ல திருப்தி தானே?
அவர் தானே புரோக்கர் சொன்னாரு. 3 பேருங்கிறதுனால முடியல. ப்ளீஸ் சார், விட்டுருங்க. சார் ப்ளீஸ் சார். ஐயோ வலிக்குதே. ஐயா என்னையா புள்ளி அமுச்சு வச்ச செத்து போச்சியா? சார் நீங்கள் மட்டும்தான் சார் சொன்னீங்க. யோ அதெல்லாம் பார்க்க முடியுமா ஐயா? எல்லாம் நண்பர்களையா, ஃப்ரெண்டுகளை விட்டு செய்ய முடியுமா? ரொம்ப பிரச்சனையாரு சார். என்னையா பெரிய பிரச்சனைன்ற இந்த போயா பெரிய இந்த பிரச்சனை. யோ அடையாளம் தெரியாமல் பண்ணிடுறியா? ஏன் கேட்க நாதி இல்லை, நான் பார்த்துக்கிறேன் சார். ஃபீஸ் கட்டிட்டு அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். நைட்டு உங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறேன், சரியா? ஹை கதையா என் செல்லம்மா. அம்மா 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 அம்மா